நீண்ட காலமாகவே கோவை மண்டலம் அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாகவே திகழ்ந்துட்டு இருக்கு. கோவை மண்டலத்தை பொறுத்தவரையில அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய செல்வாக்கும் இருந்துட்டு இருக்கு. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி வழக்கம் போல மீண்டும் கோவை மண்டலத்தை தக்க வைத்துவிடும் என்ற சூழ்நிலை தற்போதைய பரபரப்பு ரிப்போர்ட் ஒன்றையும் கோவை மண்டலத்தில் 8 தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற போகிறது என தெரிய வந்திருக்கு. இந்த தகவலால திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதே வேளையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே கோவையின் கள நிலவரம் என்ன என்பது குறித்த தகவல் வெளியே வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் முதல் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டல பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர் மற்றும் சேலம் ஆகிய 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக மாபெரும் வெற்றியையும் பதிவு செஞ்சிருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றி இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 9 தொகுதிகளை அதிமுக தான் கைப்பற்றி இருந்துச்சு. மறுபக்கம் திமுக ஒரு தொகுதி மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சியை பிடித்தாலும் கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளை அதிமுக தான் கைப்பற்றியிருந்துச்சு. அதன் கூட்டணி கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில வெற்றி பெற்றது. திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமலேயே இருந்திருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கோவை மண்டலம் மற்றும் கொங்கு மண்டலத்துல முழு அளவிலான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலவித யூகங்களையும் வகுத்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில தான் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக பணிகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரையில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 64 தொகுதிகள் மீதுதான் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்துல திமுகவின் பலம் மிக குறைவாகவே இருப்பதால அதனை பலப்படுத்தி மிகப்பெரிய வெற்றி காண வேண்டும் என்பதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இரவும் பகலுமாக பணியையும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்துல கவுண்டர்கள் அதிகமாக இருப்பதால கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த செந்தில் பாலாஜி அங்கு பொறுப்பாளராக நியமித்து பணிகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையில கடந்த தேர்தல்ல அதிமுக திமுக வெற்றி தோல்வியை பொறுத்த வரையில கிட்டத்தட்ட 1000 முதல் 3000 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே அதிமுக வெற்றியும் அடைஞ்சிருந்தாங்க. இந்த முறை அந்த வாக்கு வங்கியை திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதாலேயே செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவும் விட்டிருக்காரு. கோவை மண்டலத்தை பொறுத்த வரையில மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை என 10 தொகுதிகள் இருந்துட்டு இருக்கு. தற்பொழுது சிங்காநல்லூர் பகுதியில திமுக அலுவலகம் அமைக்கப்பட்டு பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில கோவை மண்டலத்துல நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உளவுத்துறையினர் கடந்த 20 நாட்களாகவே கோவை மண்டலம் முழுவதுமே மக்கள் மத்தியில கருத்து கணிப்பும் நடத்தியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 5 தொகுதிகள்ல திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் 3 தொகுதிகள்ல கடுமையான போட்டி நிலவுவதாகவும் இது தவிர 2 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெறும் எனவும் தகவல் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் சிங்காநல்லூர் கோவை தெற்கு, கிணத்துக்கடவு கோவை வடக்கு,
மேட்டுப்பாளையம் ஆகிய 5 தொகுதிகள்ல நிச்சயமா திமுக வெற்றி பெறும்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளிலும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலம் மற்றும் கோவை மாவட்டங்கள்ல இந்த முறை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதால அதிமுக ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே தொகுதி வாரியாக 1000 முதல் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும் அதிமுக வென்ற நிலையில இந்த முறை அதனை எளிதாக வென்றுவிடலாம் என திமுக தரப்புல உற்சாகமாக இருக்கிறார்கள். அதே வேளையில அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியமான பகுதியாக கொங்கு மண்டலம் கருதப்படுது. எனவே கொங்கு மண்டலம் திமுக கைக்கு மாறினால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதால எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காரு. இது தொடர்பாக கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக அதிமுக தரப்புல மேலும் ஒரு குழு விரைவில் அமைக்கப்பட இருக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழக வரக்கூடிய பிரதமர் மோடி முதற்கட்டமாக கோவைக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளும் தீவிரமா நடைபெற்றுட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்துல தான் கோவை மண்டலத்தை அதிமுகவிடம் இருந்து திமுக கைப்பற்றுவதால திமுக தரப்புல மிக உற்சாகமாக இருந்துட்டு இருக்காங்க என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.